போஸ்ட் வந்துட்டேன். ஏன்னா 7 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. கரடி நடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் மட்டும்தான் ட்ரெக்கிங்க்கு இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன். அவர் தான் சொன்னார், யானை ஒரு 10 யானை கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. என்னோட காலேஜ் ஆமாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோமா? ஆமாம், அது கரடியோட தான் பயமில்லாம அதான் பயப்படுவாங்க. நல்லா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்கன்னா சரி நிற்கிது. பைசல் நிற்கிது. முன்னாடி பாருங்கள், எல்லாமே இருக்கிற காடு அதுக்குள்ள தான் கடந்து போயிட்டுருக்கோம். இந்த புலி வந்து பார்த்திங்கன்னா கரடி தோண்டியிருக்கு. மேலே புலி மாதிரியே ஏதோ ஒன்று இருக்குண்ணா. பிடிக்கிறது அந்த வேட்டையாடப்பட்ட கலை. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் போகிறோங்க. ஆமாம், டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுது. பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. அங்கே 7 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஏர்லியாக போனால் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம இந்த ட்ரிப் சோலோ ட்ரிப்பாக தாங்க போகிறோம். ஏன்னா ட்ரெக்கிங்க்கு குழந்தைங்க அலௌடு கிடையாது. அதனால் நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலை. அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனால் நான் மட்டும்தான் போகிறேன். என்னென்னா இப்போ ஒரு 8 கிலோமீட்ரு நம்ம அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு வட்டமாக அடித்து வர போகிறோங்க. என்னென்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் நிறைய டைகர் ஸ்பாட் ஆகிற இடம், கரடிகள் யானைகளுக்கெல்லாம் ரொம்ப பேர் போன இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நான் ரொம்ப நாளாக ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வில் ஒரு நைட்டு ட்ரெக்கிங் போயிருப்போம். அதுக்கப்புறம் இதுதான் நான் போகிற செகண்ட் ட்ரெக்கிங்கு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காலையிலே விடியகாலையிலே கிளம்பிட்டேன். என்னை தவிர இந்த ரோட்டில் யாருமே இல்லை. டிரைவர் மட்டும் தான் இருக்காரு. கடிச்சிருவாரோ, பயங்கரமான ஆளாக இருக்காரு. ஓய், கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன் லைட்டாக. இந்த பாருங்க, வரான் பாருங்க. கேமராவை பார்த்தோன்னே எல்லோரும் பயப்படுறாங்கப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். கல்லுக்கு பயப்படுறாங்களோ இல்லை, கேமராவுக்கு பயப்படுறாங்க. ஓகே, நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா நைட் டைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது, ட்ரைபல் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட்டு, இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காட்டுக்குள்ளே நடக்க போகிறோம். அதுவும் இப்போ அனிமல்ஸ் நிறைய ஸ்பாட் ஆகிற டைமிங்கு சம்மர் டைமிங்கில் போகிறோம். நமக்கு என்ன சிக்குதுன்னு பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இருக்கிற இடத்துல ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுங்க. 101 கிலோமீட்ரு. இப்போ தான் கிளம்பியிருக்கேன். டீசல் போட்டாச்சு. என்னென்னா சோலோவாக போகிறதுல அவங்க நேற்று ஃபோன் பண்ணாங்க. பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்லேருந்து இந்த மாதிரி பியர் பாத் ட்ரெக்கிங் புக் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வேறு அதுக்கு என்ன சார் தைரியமாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. என்ன கார்டு வருவாங்க கூட, ட்ரைபல் பீப்புள்ஸ் அந்த மாதிரி சேஃப்டி கார்டு எல்லாம் வருவாங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. ஏதாவது தூக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலி இல்லாமல் நான் மட்டும் தனியாக தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க குழந்தைங்க அலோவ் கிடையாது. 12 வயசுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க அலோவ் பண்ணுவாங்களாம் ட்ரெக்கிங்க்கு. இதனாலே நாங்கள் நிறைய ட்ரெக்கிங் ஃபேமிலியாக போக முடியாது. ஸோ ட்ரெக்கிங் பூராமே சோலோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஷூ எடுத்து வச்சுருக்கேன், வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ரீசெண்டாக டாப் ஸ்லிப்பில் ஸ்டே பண்ணி வீடியோ போட்டிருந்தேங்க. அதாவது 2 ஸ்டே தங்கியிருந்தோம். மவுண்ட் ஸ்டூவர்ட் ஒன்று, அம்பலி இல்லம் ஒன்று. நம்ம பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபேமிலியோடு தங்கியிருப்போம். வேறு லெவலில் அட்வென்ச்சராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த அம்பலி இல்லம்லாம் நம்மளை நடு காட்டுக்குள்ளே தனி பங்களா மாதிரி இருக்குங்க. அதில் நைட்டு தூங்காமல் நான் மாடியிலலாம் ஏறி வெளியிலலாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ ஒரு மோட்ரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு பாருங்கள். டப்புன்னு இதையுமே ஏன்னா காற்றடிச்சுது. அந்த சவுண்டுக்கு டப்புன்னு ஒரு அடி அடித்த உடனே பயந்துட்டேங்க. அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டே போனோம்னா நைட்டு தூங்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிச்சு வெளியில் ஏதாவது இருக்கா, அனிமல்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனாலே எங்களுக்கு ஃபாரஸ்ட்டே போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலிக்குமே பிடிக்கும். அவங்கள இந்த ட்ரிப்பில் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். நான் மம்மிக்கிட்ட தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படியே சொல்லாமே வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணி, டேய் எங்கடா இருக்க அப்படின்னாங்க. மம்மி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிடா பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. நான் அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. என் பையன் சின்ன பையனாக இருக்கிறல, அதனால் ட்ரெக்கிங் போக முடியாது அவனை வச்சுக்கிட்டு. அந்த ஒரு இதுதான்.
இன்றைக்கி நான் புலியை பார்க்கறதுக்கு தான் போகிறேன். பார்ப்போம் நமக்கு என்னென்ன அனிமல் ஸ்பாட் ஆகுதுன்னு. வாங்க நம்ம அந்த சேத்துமலை செக் போஸ்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த ரோடு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதாவது பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மரமே இல்லாமல் சிட்டியில் வரும்போது ஃபுல்லாகவே விடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேமராவில் தான் வெளிச்சமாக தெரியுது, எனக்கு நல்லா இருட்டாக தெரியுதா. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவர் கூட லைட் போட்டு வர்றாரு பார்த்தீங்களா. இந்த இயற்கையோட ஒரு படைப்பே வேறு லெவலுங்க. 2 பக்கமும் புளிய மரம் இருக்கிறதே அழகு. அந்த காலத்தில் யார் வச்சாங்கன்னு தெரில, யார் வச்சுருந்தாலும் ரொம்ப நன்றி. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு போனீங்கன்னா கூட அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸே காணாமல் போயிருங்க. அந்த அளவுக்கு இருக்குது ரோடு. மலை அடிவாரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பசுமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சினிமேட்டிக்கில் ஏதோ ஏஐயில் ஃபாரினில் போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இது நம்ம ஊரில் தான் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு ஆனமலை போகிற வழியில் இருக்குங்க இந்த ரோடு. ஆனமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். டாப் ஸ்லிப்னு போட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பரம்பிக்குளத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் டாப் ஸ்லிப் தாண்டி தான் போகணும். இப்போ ரீசெண்டாக அந்த பொள்ளாச்சியில் ஆலியார் டேமில் வந்து அந்த யானை ஒன்று செத்து போச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சில்லி கொம்பன் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அந்த யானை தண்ணி குடிக்க வந்தது. அப்புறம் அதுவும் இல்லாமல் அதில் வந்து வகுத்து பயிதில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வெறும் தண்ணி குடிக்க வந்த யானை மட்டும் இப்படி ஆகாது. ஏன்னா அது ரெகுலராக தண்ணி குடிக்கிறது தான். அதுவும் இல்லாமல் தண்ணியில் இறங்கினாலும் அது எப்படினாலும் ஏறிடும். ஸோ அது பாவம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வனவிலங்குகள் வந்து என்னதான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாலும் அது ஒரு செத்து போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி போடும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. செக் போஸ்ட்டு இன்னும் திறக்கலையா இல்லை என்னன்னு தெரில. ஒரு வண்டி நிற்கிது. நம்ம இங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணதை காமிச்சிட்டு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. என்னென்ன அந்த பஸ்ஸு வரலன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸு வந்தால் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை மணிக்குன்னு தெரில. 2வது வண்டி இதை சொல்கிறேன்ல. இங்கே வந்து அந்த பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு உள்ளே விடுவாங்க. ஏன்னா டைகரு, யானை, எலிஃபெண்ட்ஸ் அது மாதிரி சம்திங் இருக்கும் ரோட்டில். அதனால் டூரிஸ்ட் வண்டி எப்போவுமே ஃபஸ்ட்டு விட மாட்டாங்க. செக் போஸ்ட்டில் வந்து முதல் வண்டி வந்து பஸ்ஸு தான். செக் போஸ்ட் வந்துவிட்டோம். என்னென்னா வந்து 7 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. நமக்கு முன்னாடி ஒரு கேரளா ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே வந்து 7 மணிக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. வண்டி வந்து லைனில் நிப்பாட்டியிருக்கோம். வருஷப்படி தான் போகணும் போல். சரி, நம்ம 2வது வண்டியாக நிற்கிறோம். வேறு யாரும் வரல. நீங்கள் என்ன தான் வந்து பரம்பிக்குளம் போகிற மாதிரி இருந்தாலும் டாப் ஸ்லிப்பில் என்ட்ரி ஆகிறதுக்காக டாப் ஸ்லிப்போட என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பரம்பிக்குளம் போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நெட்வொர்க் வந்து ஏர்டெல் அது மாதிரி தான் கிடைக்கும். இங்கே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். பெட்டர் நீங்கள் வந்து இந்த கார்டு அது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒய்ஃபைனா கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேஷ் வாங்க மாட்டாங்க. சரி பார்ப்போம். நம்மகிட்ட கார்டு இருக்குது. கார்டை வச்சு பே பண்ணிக்கலாம். பஸ்ஸு இப்போ தாங்க போச்சு. பஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே இந்த மலையாளிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுறாங்க. என்னென்னா வருஷப்படி தான் எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம். இவங்க வந்து இந்த முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 3 காரு. அவங்க அப்படியே அடித்து பிடிச்சி போய் எதுக்கு இவ்வளோ ஒரு பரபரப்பு உண்டு விட்றாங்கன்னு தெரில. இப்படி பஸ்ஸு போயிடுச்சு. அனிமல்ஸ் எது இருந்தாலும் பஸ்ஸு விரட்டி விட்டுரும். சரி, ஓகே. அவங்க மக்கள் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நம்மளாம் இங்கே இப்போனாலும் வரலாம். அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க போல். ஏதோ ஹரியானா வண்டின்னு போட்டிருக்கு. ஆனால் அவங்க மலையாளம் தான் பேசுகிறாங்க. அங்கே ஒரு 2 இது ஏதோ நிற்கிது. அங்கே நிற்கிது பாருங்க, பைசன் நின்றுருக்கு. இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 4-5 1 2 6 7 பைசன் நிற்கிதுங்க. சண்டை போடுது பாருங்க. 2 பைசன் சண்டை போடுதா விளையாடுதான்னு தெரில. நிறைய நிற்கிது பைசன். இல்லை, சண்டை விட்டுட்டு தான் இருக்குது. இதை சொல்கிறேன்ல, சைட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக போகணும். சைடில் பார்த்துட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு சைட்டிங்ஸ் கிடைக்கும். இது வந்து நான் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறேன்னு இப்போ ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். தூரத்தில் பைசன் பார்த்தேங்க. ஒரு வண்டி பின்னாடி வந்துருச்சு. அதனால் கிளம்பிட்டேன். சைட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சொன்ன மாதிரி மெதுவாக போய் பார்க்கணுங்க. அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சைட்டிங்ஸ் கிடைக்கும். மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் எனக்கு முன்னாடி போனவங்களுக்கு அது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ரோட்லேயே வந்து என்னென்னு பார்த்துட்டே போகிறாங்க. அப்படின்னா பார்த்து போகக்கூடாது. சைடில் தான் பார்க்கணும். சைடில் மெதுவாக பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைட்டிங்ஸ் கிடைக்கும்.
இடத்துக்குலாம் கார் வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இங்கேருந்து உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்குது, அதனால் காமிக்கிறேன். எங்கே இருக்குது? என்னடா ஓடிடுச்சா? அதை நிற்கிது பாருங்கள். இங்கே பார்த்துட்டு பாருங்கள், நிறைய ஒரு கூட்டமாகவே இருக்குது அந்த இடத்துல பைசன். சண்டை ஓடுதுங்க ரெண்டு. அது ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கு. ஏன்னா பைசனோட சண்டைங்கிறது இதெல்லாம் விட பயங்கரமான சண்டையாக இருக்கும். சும்மா விளையாண்டுட்டு தான் இருக்குது. குட்டி எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. நிறைய அந்த இடத்துல பைசன் நிற்கிது. மேலே ஒரு குட்டி நடந்து போயிட்டு இருப்பாங்க. சைட்டிங்ஸ் இப்படி தாங்க கிடைக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். அனிமல்ஸ் எப்போவுமே வந்து ரோட்டு மேலெலாம் வந்து நிற்காது. இந்த மாதிரி தூரத்தில் பார்த்தீங்கன்னா தான் உண்டு. ஆனால் இந்த மாதிரி ஏன் கூட்டமாக வாழ்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் எதுவும் ப்ரெடேட்டர்ஸ் இருந்துச்சு, குட்டி எதுவும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மொத்தமாக வாழ்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பைசன் நிற்கிது. ஆனால் ரொம்ப குட்டி பைசன். தூரமாக பார்த்தது இப்போ பக்கத்தில் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் பெரிய பைசனாக தான் இருக்குது. இந்த உடம்பு இழைச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா திடீர்னு ஒரு திரும்பி ஒரு ஏற்றி சொன்னீங்களா முடிஞ்சது. அப்படி தான் பண்ணேன். ஏன்னா ரீசெண்டுன்னு கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவெல்லாம் அடித்து தூக்குற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கேரளாவில் தான் அந்த வீடியோ. கேரளா ஆட்டோ தான் அது. ஒரு முட்டி தூக்கி இறக்கும் பாருங்க. அந்த ஆட்டோவே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அது மட்டும். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு வங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா தெரியுது. மூங்கில் குறித்த சாப்பிடுதுங்க இந்த வங்கி. நீலகிரி லங்கூர். ஓடுது. அட்டி தாய் போகுதுங்க வேறு லெவலில். அங்கே பாருங்க, ஒரு கிங்ஃபிஷர் உட்காந்துருக்கு. நம்ம இங்கேருந்து கூப்பிட்றது அதுக்கு வந்து தெரியுதுங்க. அப்படியே அசைவுகளை பாருங்கள், மண்டை ஆடிட்டு இருக்கு. ஹை குவாலிட்டி கேமரா இருந்தால் எடுத்தால் நல்லாயிருக்கும். இதுவாக டிக்கெட் எடுக்கணுமா என்ன? இன்ஃபர்மேஷன் சென்டர்னு போட்டிருக்கு. சரி, எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னென்னா வந்து இங்கே வந்து ஒரு என்ட்ரி போடணும். ஒரு வேளை நீங்கள் எதுவுமே புக் பண்ணாமல் வெறும் சஃபாரி மட்டும் புக் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து வெஹிக்கிளில் வந்து என்ட்ரி போட்டு அதுக்கான ஒரு பாஸ் வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு போகணும். நம்ம வந்து அது பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணும்போதே அதெல்லாம் சேர்த்து தான் புக் பண்ணதுனால நமக்கு வந்து வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பரம்பி குளத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ என்னென்னா அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு வந்துட்டோம். மணி 7:45 ஆகுது. 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. நான் நிறைய 2-3 வீடியோஸ் பார்த்துருக்கேங்க. இந்த இடத்துலலாம் வந்து கரடி நடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் யானைலாம் சாணம் போட்டு இந்த இடத்துல நைட்டு. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்க. ஒரு 4-5 டூரிஸ்ட் தான் இருக்கோம். ஏதாவது அட்டாக் பண்ணால் கூட என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. வந்து இப்போ நம்ம அந்த பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு வந்துட்டோம். பின்னாடி அங்கே கார் பார்க்கிங் பார்த்தீங்களா, அதான் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட்ரு. நம்ம ஏர்லி மார்னிங்கே வந்ததுனால வந்து டிஃபன் சாப்பிடாம வந்துட்டோம். இங்கே ஃபாரஸ்ட்லேருந்தே ஒரு கேன்டீன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து இட்லி, வடை, தோசை அது மாதிரி கிடைக்கிது. நல்லா இருந்துச்சுங்க. அடி நொறுக்கி விட்டேன். இப்போ அதாவது 8 மணிக்கு தான் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. மணி 7:45 தான் ஆகுது. 7 மணிக்கு நான் 5 இட்லி 1 வடை சாப்பிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ல அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. இங்கேயே வந்து எல்லாமே கிடைக்கிது. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இங்கேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டீ, காஃபி, டிஃபன் எதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் இங்கேயே சாப்பிட்டாச்சு. என்ன ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன். அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது.
இங்கே கடை எதுவும் இல்லை, போய் பார்ப்போம். அதாவது நான் ஒருத்தன் மட்டும்தான் ட்ரெக்கிங்க்கு இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன். வேறு யாருமே வந்து ட்ரெக்கிங் புக் பண்ணல. ஸோ நான் மட்டும்தான் போகிறேன். என் கூட அண்ணன் தான் வராங்க கைடா. அண்ணா உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து முருகன் அண்ணா வந்து இங்கே எத்தனை வருஷமா நான் இருக்கீங்க? டூரிசம் தொடர்ந்து டூரிசம் 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு வந்து இங்கே வந்து சம்பளம் வந்து ஒரு வண்டிக்கு போனால் 50 ரூபா. திருப்பி வந்து இப்போ வந்து இருக்கிற ஆஃபீஸர்லாம் எங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் நடந்து ஹெல்ப் பண்ணுற நைட் தான் போயிருக்கு. நேற்று நைட்டு வந்து டென்ட் பேக்கேஜ் பக்கமே. டென்ட் ரூம் ஸ்டே ஆனப்பாடி பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம போயிட்டு இருக்க வந்து தேக் பிளான்டேஷன். அது வந்து கனால் வழியா ஆளுநர் தண்ணி போகிறது தமிழ்நாட்டுக்கு. இல்லை, வியர்பாத்துங்கிறது வந்து இந்த வியர்பாத்து வழியே அந்த வழியே போயிட்டு நம்ம அப்படியே அந்த வழியா வாங்கிடுவோம். ஒரு 7.5 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம். 7.5 கிலோமீட்டர். அது வந்து அனிமல்ஸ் பை சான்ஸ் தான். ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய பேர் இப்போ அனிமல்ஸ் கிடைக்குன்னு ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் அது வந்து லெக்க இந்த காட்டு போனால் இப்போ நம்ம இதில் நடந்து போகிறதே ரிஸ்க் தான். நடந்து போகிறோம். இல்லை வரவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபாரஸ்ட் பிடிக்கும், ஃபாரஸ்ட் பிடிக்காது. இப்போ அதெல்லாம் நாங்கள் அனுசரித்து எல்லாரும் கைடு பண்ணி நல்ல ரீதியில் டூரிசம் இன்னும் முன்னாடி போயிட்டுருக்கு. வந்து எங்களுக்கு வந்து ஒரு 300 பேருக்கு தான் இருக்கு. 300 பேர் வேலை பார்க்குறீங்களா? வாட்சர், ஃபீல்டு வாட்சர், கைடு அப்படி வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து 6 காலனி இருக்கு. 6 காலனின்னா கொல்லம்பூர் கொச்சின் ராஜா காலத்து எங்கள் தலைமுறை எங்கள் தாத்தா விட்டு இங்கே இருக்கு. நீங்கள் தமிழ் பேசுறீங்களா? தமிழ் தான் பேசுங்க. வந்து எல்லா மொழியுமே பேசணும்னா எங்களுக்கு தமிழில் சேர்ந்த பழங்குடியினர் வந்து ஒரு 3 ஆளுங்க வந்து மொழி பேசுவாங்க. ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு எல்லாமே பேசுவாங்க. இங்க போல வந்து இங்கேயும் கிடக்கு. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. இது நைட்டு தான் போயிருக்கு. நைட் இந்த வழியா போயிருக்குமா? இப்போ வந்து இங்கே டென்ட் பேக்கேஜ் தங்கிட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக அனிமல்ஸ் சைட்டிங் கிடைக்குது. அப்படியா? டென்ட் பேக்கேஜ்னா அது பேக்கேஜ் 5 பாயிண்ட், 2 டேம், 2 வியூ பாயிண்ட், பேக்கேஜா இருக்கணும். அப்படின்னா ட்ரபிள் டான்ஸ், 3 நேரம் ஃபுட்டு ஓட்டுவோம். அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு அனிமல்ஸ் சைட்டிங் இருக்குங்க. இது இப்போ இந்த டேம் சைடை ஒட்டி போகிறோம். டேம் சைடு ஒட்டி போவோம். நீங்கள் ஏதாவது அனிமல்ஸ் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். கெஸ்ட் கூட காமிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை பை சயின்ஸ் தான், லக்கு தான். கடைசியாக எப்போ புலி பார்த்துருப்பீங்க? புலி நான் பார்த்தது சார் ஒரு 2 மாதத்துக்கு பக்கம் இருக்கும். 2 மாதத்துக்கு ஒருக்காவா? ஏன்னா வந்து 25 கிலோமீட்டருக்குள்ள ஒன்று இருக்கும் டைகர். ஒரு புலி வந்து 25 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கும். ஒவ்வொரு அதுக்கு அந்த பிறகு ஒரு டைகர், அதோட ஓன் ரேஞ்ச். ஏதோ ஒரு பக்கம் யானை நிற்கிது அப்படின்னாரு. அது எந்த பக்கம் இல்லைங்களா? பார்த்துக்கலாம். அவர் தான் சொன்னாரு யானை ஒரு 10 யானை கிட்ட நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னாரு. வர்ற வழியில் இல்லை, இல்லை ட்ரெக்கிங் போகிற வழியிலன்னு தான் சொன்னாங்க. பார்த்துக்கலாம். சமாளிச்சிடலாம்ல? ஒன்றும் பயம் இல்லைங்க. 15 வரைக்கும் ஒத்தைக்கே கொண்டு போயிருக்கேன். சரி, ஓகே. இந்த 2 பேரா போறான். ஒன்றும் பயம் இல்லை. 2 புளியா வந்து ஆளுக்கு ஒன்றா கொண்டு 5 வரைக்கும் தான் நமக்கு எல்லாம் பார்க்கறதுக்கும் எல்லாம் சேஃபாக இருக்கும். இது டேம்ல இருந்து வர தண்ணியா? கனால் டேம்ல இருந்து வரும். தூணக்கடவு டேம் பரந்துக்கடவு பிஏபின்னு சொல்லுவோம். இது பூரா யானை தண்ணி குடிக்க வர இடம் போனா இது இறக்கத்துல வந்து தண்ணி குடிச்சிருக்க மாட்டிருக்கேன். ஃபுல்லாக யானை சனமாக வெயில் ரொம்ப இருக்கிறதா தண்ணி உச்சப்படி ஏறி போகும். தண்ணி நிறைய போகுமா? இதெல்லாம் ஒரு 10-15 நாளைக்கு மேலே இருக்கும். இது 15-10 நாளைக்கு முன்னாடி நைட்டு தான் போயிருக்கு. வெளிப்பண்ண நைட்டு போயிருக்கு. இது யானையோட காலம். ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்கு. சாணத்தை வச்சு வேற வழியில பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படியா? பைசன் கால்பாடு இருக்கு. இது பைசனா? இந்த கால்பாடு டைகரோட ஃபுட்டு தான், மெயின் ஃபுட்டு. இது எல்லாமே அனிமல்ஸோட காலேஜ் தான். டைகர் போயிருக்கு, கிளியரே தெரியல. டைகர் போயிருக்கா? ஆமாம், கிளியரே இல்லை. வருமா அப்போ இங்கே டைகரு? இல்லை, டைகர் ரூட் தான். ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறோமா? ஆமாம், நம்ம ஃபாரஸ்ட்டில் கனால் தாண்டிட்டோம். கனாலை தாண்டியாச்சு. கனாலுக்கு அங்கிட்டு வராது அனிமல்ஸு? எல்லா பக்கமே வரும். எல்லா பக்கமே வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிற இடம். நிறைய யானை சாணம் வர இருந்துச்சு. அங்கே பாருங்க, சஃபாரி அங்கே போயிட்டுருக்காங்க.
பஸ்ஸில் நம்ம வந்து 1.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் சஃபாரி 56 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ அண்ணன் கூட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பகல்லே இவ்வளோ சவுண்டு கேட்குது. இது என்ன சவுண்டு? இது வந்து நம்ம வந்து கிரிக்கெட்டுன்னு சொல்லுவோம், அது சீவுடுன்னு சொல்லுவோம். சீவுடு. அது வந்து எவர்கிரீன்ல உள்ளது வந்து பிளான்டர்ஸ்ல 1-2 இருக்கு. இந்த பேர்ட்ஸ்ல சுமாராக இருக்கும். மூங்கில் பூத்து இருக்கு, மூங்கில் ரைஸ். இது மூங்கில் ரைஸ் என்ன அது வந்து உணவு வந்து மனுஷங்க நம்மளும் சாப்பிடலாம். நம்ம வந்துட்டு அனிமல்ஸ் சாப்பிடுவோம், கோழி சாப்பிடுவோம், பேர்ட்ஸ்கள் சாப்பிடுவோம். இன்னும் கீழே விழுகிறது வந்து எல்லா அனிமலுக்கும் அதே ஒரு உணவு தான். பேக்கு, சடஸ், இந்த மாதிரிலாம் இந்த பட்டை இடிச்சு சாப்பிடும். இதெல்லாம் என்னது? இதில் மயில், அது கரடியோட தான். கரடியோட தான். சின்ன வெள்ளம் மயில், பீக்காக்கோடது. பீக்காக்கோடது. புலி இப்போ இங்கே தான் இருக்குமா, இல்லை எங்கேயாவது மாறி மாறி போயிட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்கும். போயிட்டே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இங்கேருந்து வேற எங்கே போகும்? அதான் அது 25 கிலோமீட்டரோட பரப்பளவு. அதுக்கு அடுத்த பிறகு மெயில் தனித்தனியாக தான் இருக்கும். இப்படியே நெட்டுக்கு நடப்பீங்களா, இல்லை உள்ளே போவீங்களா? உள்ளே போவோம். நம்ம உள்ளே போயிட்டு ரோடு அங்கேயும் கட் பண்ணுவோம். எது எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆமாம். எதுக்கும் சேஃப்டியாக தான் போகணும். இப்படி ஒன்றும் பயப்படக்கூடாது. எல்லாம் பயப்படல. ஒரு வனவிலங்கோட குணாசியம் வந்து எப்படின்னா எப்போ அது எங்கே இருக்குமே சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் இருக்கும், அதையும் சொல்ல முடியாது. இப்போ ஏதோ மரத்து மேலே கூட ஏதோ சிறுத்தை உட்காந்துருக்கலாம், புலி பதுங்கி இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. இது வரைக்கும் யாரையாவது ட்ரெக்கிங்கில் எதுவும் அட்டாக் பண்ணியிருக்கா? இல்லை வந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. இல்லை இவ்வளோ காலத்துலையுமே ஒன்றுமே கிடையாதான்னு வரவங்களுக்கு இந்த வாய்ப்புலாம் பார்க்கணும். இங்கே மரம் நீங்கள் நடவும் செய்கிறீங்க என்ன? ஆமாம். இந்த மரம்லாம் நட்டு வச்ச மாதிரி தானே இருக்குது. சின்னதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுது. ஃபஸ்ட்டு வச்சுதான். தேக்கு வேற என்ன சந்தன மரம் இருக்கா இங்கே ஏதாவது? அது இல்லைங்க சார், அது வந்து வழியில் தான், வெளியே நிறைய மட்டுமா. எலிப்பெண்டு வந்து இந்த வழியில எங்காலும் போயிருக்கணும்னு தோணுது. அப்படியா? அது ஸ்மெல் வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. தெரியும். ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் தெரியும். 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் உடைக்கிற சவுண்டு தான் தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு கேட்கும் என்ன சவுண்டு? இந்த சஃபாரி ரேஞ்சிலலாம் வந்து அனிமல்ஸ் பார்க்க முடியுமா? சஃபாரியில் வந்து ஸ்டேயில் பார்க்கலாம், பார்க்க முடியும். லாஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம். வெயிலானும் கிடைக்காது. எந்த காட்டுக்கு போனாலும் வெயிலில் வராது. வெயிலில் கிடைக்காது. பயமெல்லாம் வாங்க, ஒன்றும் பயப்படுவாங்க. நாங்கள் 15 கிலோ கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர் போவாங்க, ஒத்திக்கே கொண்டு போவேன். நல்லா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோண்ணா. ஆமாம். 2 பக்கமும் மூங்கிலாக இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கே யானை வரும். பக்கத்துலேயே தண்ணி குடிக்கிற இடம் வேறு. யானோட சைட்டு நேர தெற்கு பகுதி பரமக்குளம் டேம். இதான் தெற்கு சைடு. ஆமாம். வால்பாறை முதல்ல வேறு இருக்குன்னாங்க. ஆலோசனை பண்ணாங்க. மீன்கள் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம சுற்றி வனவிலங்குகள் இருக்கிற பக்கம் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஆமாம். இது வந்து கனிக்கொன்னை இருக்கு வருங்களா, கொன்னை மரம், சித்திரக்கனி பூ, அதை சாப்பிட்டு கக்கூஸ் போயிருக்கு. இதெல்லாம் கரடியோட கரடி சாணம் போட்டுருக்கு. இது பூராமே விதையா இருக்கு பாருங்க. விதையோட சாப்பிட்டுருக்கு. கரடி இங்கே இருக்கு. இப்போ நிறைய இருக்கு கரடியெல்லாம் இருக்கு. இது இந்த மரம் இது இந்த சைக்கஸ்ன்னு சொல்லுவோம். அதோட காயெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். இதையா? ஆமாம். இது அதோட பூவு. இது அதோட பூ. ஆமாம். எலிப்பண்டு இப்போ போயிருக்கு காலையில். இங்கே போங்க, காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கு. இது கலரி விட்டுட்டு போயிருப்பாங்க. எதனால இப்படி பண்ணுது? ஆக்ரோஷம் காலை தட்டுறதுதான். நம்ம இப்படி காலையில் உதவி காலையில் நம்ம அதுக்கு ஒரு இது புல்லு இதெல்லாம் முடிஞ்சு க்ளீன் பண்ணி தான் சாப்பிடும். க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். புல்லெல்லாம் எடுத்துன்னு தட்டி க்ளீன் பண்ணி அப்புறம் சாப்பிடல. முள் சின்ன சின்ன அணுக்கள் இருக்கும், கீழே எல்லாம் இருக்கும். அதனால அதுவும் கருப்பில் அதெல்லாம் உணவு சாப்பிடும். அது எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிடுது. அடுக்குள்ள வந்துட்டான்ப்பா. இதெல்லாம் லேடிஸ் எல்லாம் வருவாங்க இங்கேயா? லேடிஸும் வருவாங்க ட்ரெக்கிங்லாம். ஜென்ஸும் லேடிஸ் கலந்து வருவாங்க. நானும் என் ஒய்ஃபு கூட தான் போவேன். பையனுக்கு அலௌட் இல்லைன்ட்டு தான் ஒய்ஃபு வந்துட்டேன். பெரியவங்கள சிலவங்களாம் முடியாது. அன்னைக்கு அனுக்கும் தங்கி ட்ரெக்கிங் போயிட்டு ரொம்ப பக்கத்துல ரோட்ல அதை வட்டி விட்டுட்டு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போகணும். வட்டி விட்டோன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. சின்ன டெக்னிக் தான். வயசு நிறைய இருந்துச்சு. ஏதோ சவுண்டு கேட்குதுண்ணே. அதுங்க நம்ம 2 பேரும் ஒன்றும் பயனில்லை போய்க்கலாம். அவங்களுக்கு கான்செப்ட் நானும் போயிட்டுருக்கேன்.
பாறை கூப்பிட்டு போனாலும் ஏதாவது பார்க்கணும் நான் போயிட்டு இருக்கேன். பைசன் நிற்கிது. பைசன் நிற்கிது பார்த்துக்கலாம் முன்னாடி. ம். பைசன் தானே அது? பைசன் எனக்கு வருது நேராக இருந்துட்டு இருக்கேன். வருதா? ஃபீமேல் அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? கலர் கம்மியான ஃபீமேல். கலர் கம்மியாக இருந்தால் ஃபீமேலா? கலர் கூட இருந்தால் நைட். ஃபர்ஸ்ட் அனிமல் சைட் பண்ணியிருக்கோமா? எங்கே ஓடி போய் மறைஞ்சதுன்னே தெரியல. இந்த இடத்துல நின்றுருந்துச்சு. போச்சு. இந்த இடத்துல ஒரு பைசன் நினைச்சுங்க, காணும் ஓடிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. சட்டார்னு மறைஞ்சிருச்சு. அதெல்லாம் பாறையால் எதுவும் செத்து கிடக்குதா? சரிங்க, அது பாறை தானா? கரடி வளர்தான். கரடி காட்டணும். நைட்டில் ஏறுறோம் போலே. நைட்டில் ஏறிட்டு இருக்கோம். பாருங்க. இது எதுக்காக குளிக்க வேண்டியிருக்கு? அது கரையான் இருக்கும். கரையான் சாப்பிட்ருக்கேன். கரையான் சாப்பிட்றதுக்காக. இந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா கரடி தோண்டியிருக்கு. இது எப்போனா தோண்டி எத்தனை நாள் இருக்கும்? அது புதுசாக இருக்குன்னு பாருங்க. புதுசாக தான் இருக்குது. புதுசாக நைட்டாக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இருக்கும். ஒரு பைசன் பார்த்தங்க. ரொம்ப புதுசாக ஈரமாக இருந்துன்னா அவன் நைட் தோன்றது. காஞ்சிருக்குன்னா 2-3 நாள் வேலை இருக்கும். நானும் அண்ணனும் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம்ல. ஒரே 1.5 கிலோமீட்டர் வரும். ஆமாம், ஒரே ஒரு பைசன் தான் பார்த்தோம். அதுவும் ஓடிடுச்சு உள்ள. ஆனால் நிறைய அந்த யானையோட சாணம் இருக்குது, கரடியோட கழிவு இருக்குது. யானை வந்து அந்த புல்லை தூக்கி போட்டது, கரடி வந்து பறிச்சதுன்ட்டு நிறைய இருக்குது. நம்ம இதெல்லாம் அதெல்லாம் உடைக்கிறது, யானை உடைக்கிறது தான். இதெல்லாம் சவுட்டி போகிறது. பை சான்ஸ் நமக்கு லக் இருந்துச்சுன்னா எல்லாமே பார்க்கலாம். லக் இல்லைன்னா எதுவுமே பார்க்க முடியாது. இந்த இடம் மாதிரி இடத்துல தான் வந்து புலி படுத்துருக்குங்கிறார் அண்ணன். நைட்டு வந்து இந்த மாதிரி படுத்து தான் வேட்டையாடுறது. இதே ஸ்பாட்டு தான். இந்த காடோட சத்தமே பயங்கரமாக இருக்குது. நைட்டெலாம் நிறைய இருக்கும் போல அனிமல்ஸ். நைட்டில் நம்ம அங்கேயே வரும். நம்ம ஸ்டே பண்ணுறோமே பார்க்கலாம். அங்கேயே வரும். கேண்டீன் முன்னாடி பார்க்கலாம், பார்க்கிங் பார்க்கலாம். பூரா காட்டை விட்டு கிளம்பி வந்துட மாட்டிருக்கு. கொசு கடிக்கிறதுனால மெயினாக அவ்வளோ வெளியில் வரும். இங்கே காடு அதிகமாக இருக்குது, கொசு கடிக்கிறதுனால அங்கே வரும். ஏன்னா இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ வெயில் ஆச்சு பார்த்தீங்களா? அது ஏன்னா வெயில் ஆச்சுன்னா ஒன்றும் இருக்காது. ஆமாம், இப்போவே இல்லை உள்காட்டில் கோழிங்களை பக்கத்தில் அங்கங்கே போய் நின்றோம். படுத்துரும் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடும். சரி, ஓகே. இந்த இடத்துல காடு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது, செடி. ஆமாம், நம்ம இப்போ திருப்பி இடம் வந்து கிழக்க போயிட்டு இருக்கோம். அதான் இப்படி போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து இப்படி வந்திருக்கோம், அங்கேருந்து இப்படி வந்திருக்கோம். மாதிரி யூட்டர்னில் வந்துருக்கோம். இது வடக்கு சைடு பச்சை ஹைட்டே வரும். திக் ஃபாரஸ்ட், நேச்சுரல் ஃபாரஸ்ட். இதுவா? அது இது வந்து ட்ரை ஃபாரஸ்ட் பிளான்டேஷன். அது எல்லா வருஷமே அப்படியே பச்சையாக இருக்கும். அப்படியே இருக்கும். ஆமாம், இது வந்து அனிமல்ஸ்க்கு உணவு வந்து வெளியே வரணும். அங்கே உணவு இருக்காது, புல் இருக்காது. இன்னும் சவாரி பண்ணாலும் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் போனவங்களாம் சும்மா தான். அதில் 2 மணிக்கு 2:30 மேலே போனால் திரும்ப ஒரு 5 மணி எல்லாம் 5 2 மணிக்கு போனால் 5:30 வருமா? ஒரு 3 மணி நேரம் வேணா சவாரி வேணா இன்னும் போயிட்டு வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வண்டியில் வேணா போய் பாருங்க. உங்களுக்கு அது முடிச்சுட்டு வந்து எங்கள் வண்டிலேருந்து இப்படி இறங்கப்போ நைட் ஆயிருங்களா 6 மணிக்கு கீழே போயிட்டுருக்கலாங்களா? யானை எவ்வளோ ஸ்பீடில் நான் ஓடும்? நம்ம ஒரு சைக்கிள் போகுது பார்த்தீங்களா? சைக்கிள் ஓட்டுறோம்ல, அவ்வளோ ஸ்பீடில் போகும். ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்கும். 30 கிலோமீட்டர், 20க்கு மேலே தான் இருக்கும். 20க்கு மேலே தான் இருக்கும். நம்ம சைக்கிள் போகிறோங்களா அந்த பாஸ்டாக இருக்கும். ஆமாம், அவ்வளோ ஒரு உடம்பு போயிட்டு ஓடுது. அவ்வளோ ஓட்டுறது வருதெல்லாம் திடீர்னு ஓடியா இருந்தது. வேருக்கு பார்த்து வேறு வேறா? தடி கூட்டும்.
மேலே புலி மாதிரியே ஏதோ ஒன்று இருக்குண்ணே. பாருங்க பார்த்துங்க. இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம அதை இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. இந்த இஞ்ச இலைய காஞ்சி தொங்கிட்டு இருக்கும், அதுவும் அப்படிதான். அதே மாதிரி வரி வரியாக இருக்கு. ஆமாம், அது ஏதோ இலை மாதிரியே இருக்கு. இருக்குது, நம்ம ட்ரெக்கிங்கில் பார்த்துருக்கோம், சொல்ல முடியாது. நீ 10:45 ஆகுது. நம்ம மெயினாக வந்து காட்டில் டேஞ்சரில் சாணம் வந்து பைசன், இந்தியன் கோவம், கரடி, யானை, 3 தான் காப்பில் எங்கே பண்ணாலும். திடீர்னு அவ்வளோ சீக்கிரம் நம்ம பக்கத்துக்கு புலி சிறுத்தைகள் அந்த அளவுக்கு டேஞ்சர் கிடையாது. அதில் ஓடிக்கிட்டு பார்த்து நம்மளை பார்த்துட்டு ஓடிடுறோம். ஆமாம், இந்த 3வது இந்த கரடி தான் ரொம்ப மோசமாக. கரடி மரமே வரும்ல. மரத்தில் உச்சிக்கெலாம் ஏறி மரம் தேர்ந்துக்கு மரத்தில் வரும். இன்னும் எவ்வளோ பழங்கள் இருந்தால் அந்த மரத்தில் ஏறும். அது 3 வந்து சரிங்களா. இது நடந்து போயிருக்கா. ஆமாம், செட்டா மாதிரி அதுதான். இதெல்லாம் மாடா யானை? பைசனோட கால்பாடு. பைசனோடது சின்ன சின்னதாக இருக்குது. பெருசு தான். பெருசு தானே? பெருசாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள வந்திருப்போம். ஹார்ட் ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது, ஒரு இன்டர்மீடியட்டான ட்ரெக்கிங்கு. ஃபுல்லாக டீ ஃபாரஸ்ட். எனக்கு பின்னாடி பாருங்கள், எல்லாமே இருக்கிற காடு, அதுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு இதே இல்லாமல் நானும் அண்ணனும் மட்டும் போயிட்டுருக்கோம். இதில் எந்த பக்கம் இருந்து வேணாலும் அந்த டைகரும் சரி, யானை, கரடி எது வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். அனிமல் சைட்டிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பை சான்ஸ் லக்கு, கிளைமேட்டு. ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தெரியாது வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ட்ரெக்கிங்காக இருக்குது நடந்து போகிறது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பைசன் நடந்து போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பைசனோட கால் தடம் தான். இங்கேருந்து இப்படி கீழே இறங்கி நடந்து இப்படி போயிருக்கு. வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய யானை சாணம் இருந்துச்சு. ஒரே ஒரு பைசன் பார்த்தோம், அதுவும் ஓடிடுச்சு. இந்த காட்டோட இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளோட சவுண்டு தான். இப்போ வந்து 12 மணி ஆக போகுது. ஆனால் வந்து சூரிய வெளிச்சம் அந்த அளவுக்கு உள்ளே வர மாட்டேங்குது. நல்லா தான் இருக்குது. அவ்வளோ டீப்பான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நடந்து போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழியில் தான் ரோட்டில் வந்து பஸ்ஸில் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டுருக்கோம். அந்த கூவைன்னு சொல்லுவோம். கோகையா? கூவை. இது எந்த அனிமலும் சாப்பிடாதா? ஆனால் இதோட கலந்து வந்து மெடிசனுக்கு அதுதான் மருந்துன்னு சொல்கிறாங்க. மெடிசனுக்கா? ஆமாம், இதெல்லாம் நேச்சுரல். வச்சதெல்லாம் நேச்சுரல். காட்டில் இது எல்லாமே அதுவாக வர்றது, தானாக வர்றது. இது வந்து வெயில் காலம் காஞ்சிடும், ட்ரை ஆயிரும். திருப்பி மழை வர்றப்ப இந்த மழை வந்துடும். இல்லை மஞ்சள் ஃபேமிலியும் இருக்குது. அது வந்து எங்காவது இருக்கும். அதை தேடி எடுத்ததான். இந்த காட்டில் இஞ்சி இருக்குது, நேச்சுரல். இந்த இஞ்சியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுப்பாங்க. இஞ்சி ஊறுகாய் அச்சாருன்னு சொல்லிட்டு வர கெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அதோட பூ பார்த்தீங்களா? அதோட பூ இதோடதா? அதோடது கூகைன்னு சொல்லுவோம். கோகை. அதோட அனிமலை எந்த சாப்பிடாது. இது எதுவுமே சாப்பிடாது. மழை வந்துச்சா ரீசெண்டாக? அது 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி மழை நிறைய இருக்க மாட்டிருக்கு. ஃபுல்லாக இன்னும் மழை ஆகிட்டில்ல. இன்னும் மழை காலம் தானே? ஆமாம், மழை காலம் வந்தால் இப்படிலாம் வர முடியாது இருக்கீங்க. ரொம்ப அதே சிலவங்க வருவாங்க, ரொம்ப மழையிலேருந்து வர முடியாது. ஏன்னா நடக்காத ஒழுங்கிடுவாங்க. ஆமாம், எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. மழை டைம் வந்து நமக்கு அனிமல் சைட்டிங் கிடைக்காது. சில டைம் உள்ளே இருந்தாலும் நிற்கும், நம்ம பக்கத்துக்கு போயிடுவோம். அதுவும் சொல்ல முடியாது. ஒரு பெரிய குடி இருக்குது. எப்படி தண்ணி இருக்கிற பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காட்டுக்கோழி ஓடிடுச்சு. சேவலா? சேவல். வாங்க, அப்படியே வாங்க. போயிட்டுருக்கு. ஓடிடுச்சு. இப்படிதான் மறைஞ்சிருந்து ஓடுறதாட்டு இருக்கு. சட்டார்னு ஓடிடுச்சு. மெயின் ரோட்டில் நிறைய பார்த்தோம்.
பஸ் ரோட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் இந்த மயில் ஆண் போச்சு. இந்த காட்டுக்கோழி சேவலுங்கிறது ரொம்ப பயந்த சுவாபமாக இருக்குது. ஆமாம், சின்ன சத்தம் கேட்டாலும் ஓடிடுது. ஓடி யானை இந்த இடத்துல தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் யானை தான் கிடைக்கும். காடு காஞ்சிச்சுன்னா டேம் சைட்டில் இருக்கும். டேம் சைட்டில் இருக்கும். டேமுக்கு வந்துடும். இப்போ எல்லாருக்கும் தண்ணி இருக்கா, பச்சையாக இருக்கா, அதனால் எல்லாருக்கும் பறந்து போயிடும். நம்ம இன்னும் கொஞ்சமான ரோட்டுக்கு வந்துடும். ரோடு வந்துடுமா? டனல் ரோடு வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு சைட்டிங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. என்னென்னா நம்ம டைமிங் தான் முக்கியம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தண்ணி நிறைய இருக்கிறதுனால காடு நல்லா செழிப்பாக இருக்கிறதுனால அங்கங்கே அனிமல்ஸ் இருந்துக்குது. என்னென்னா வறட்சியான காலத்தில் தான் அந்த தண்ணி குடிக்கிற இடத்த நோக்கி வரும். இங்கே இப்போ அதை நோக்கி தான் கீழே போயிட்டுருக்கோம். இங்கே ஏதாவது சைட்டிங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு. நாங்கள் நடந்து போகிற பாதை பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இது பயங்கரமான ஒரு சைட்டிங்ஸ் உள்ள பாதை. பார்த்து வந்ததில்லை. ஆனையோட வழி தான் இதுதான் யானை போகிற வழி. தண்ணி குடிச்சிட்டு எப்படி போகிறது? இது நல்ல தண்ணி தானே? மேலே தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வருது. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வருது. அந்த மலை அந்த ஏரியாவிலேருந்து இன்னும் தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? இன்னும் தெரில. சுத்தமாக இருக்குது. மழை தண்ணி வேறு கீழே கண்ணில் போயிட்டு அப்படியே கீழே வரும். குடிக்கிறக்கா இல்லை மூஞ்சி கழுவிக்கலாமா? கழுவுங்க, நல்லா தான். குடிக்கல சேவை நாங்கள் பூந்தாட்டே இருக்கு. குடிக்கிறதா நல்லது. அந்த அளவுக்கு கூலிங் இல்லை, நல்லா இருக்கு. பூம்பாட்டு பூம்பாட்டு பட்டாம்பூச்சியா? கம்பு. வேணாம் விடுங்க, அதை சாடிக்கு எடுத்துகிட்டு போகுது. அது சாடிக்கு அழகாக இருக்கு, எடுத்துகிட்டு போகுது. இந்த காட்டு மடத்தால் இதெல்லாம் ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது பாருங்க, இதெல்லாம் டைகர் பிடிக்கிறது தான். இது பிடிங்க, அதை தூக்கி பார்த்துக்கிறேன். அதை கையில் எடுக்கக்கூடாதுல்ல. எடுக்கக்கூடாதா? நீங்கள் எடுத்து காமிக்கலாம்ல? அவங்க எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் விட்டு பைசனோட தான். பைசனோட வேட்டையாடப்பட்ட தலை. இது எத்தனை வருஷம் இருக்கும்? 3 வருஷத்துக்கு இருக்கும். 3 வருஷம் இருக்கும். இங்கேயே தான் செத்து வருங்க சார். அந்த தலை அப்படியே இருக்கு. இது வேட்டையாடினது இது டைகர் தான். டைகர் தானா? நாங்கள் வர்றப்ப இப்படி வந்து போவோம், அப்படியும் வருவோம். 2 வழியிலும் போயிட்டுவோம். ஸ்டார்டிங் இப்படியும் போவீங்க, அப்படியும் போவீங்க. இப்படி போயிருந்தோம்னா அந்த பைசன் கிடச்சிக்காது. அப்படி வந்தோம்னா அது கிடச்சி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் முடிஞ்சு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். அதாவது ஒரு ரவுண்டு ட்ரிப் மாதிரி. நீங்கள் புக்கிங் கவுண்டர்லேருந்து கிளம்பி மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடித்து புக்கிங் கவுண்டருக்கே வந்துடுவீங்க. திரும்ப இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பெரிய லெவலில் நமக்கு அனிமல் சைட்டிங்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அண்ணன் பேர் முருகன். சைட்டிங்ஸ் நம்மளோட பை சான்ஸ் லக்கில் தான் கிடைக்கும். நம்ம அதை எதிர்பார்த்து போகக்கூடாது. ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறோம் அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா
நம்ம நடக்கிறது வந்து ஒரு சாதாரண ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. அங்கே வந்து நிறைய கால் தடங்கள் இருந்துச்சு, யானை சாணி, கரடி சாணி இருந்துச்சு. யானை வந்து நேற்று வந்துட்டு போன அந்த தடயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மையில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் பார்க்க முடியல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லீவுனாலே வந்து எல்லா பக்கமுமே மக்கள் கூட்டம் தாங்க. அந்த ஒரு விஷயந்தான். டைகர் ரிசர்வாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, சுற்றுலா தலமாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் மக்கள் கூட்டம் தான். காடு அழகாக இருக்குது. காட்டில் வந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. வனவிலங்குகள் கம்மியாயிடுச்சு. கிளம்பிட்டோம். சரியான ட்ரெக்கிங். ஆனால் நடக்க விட்டாங்க பயங்கரமாக. இதுவே எப்படின்னா நம்ம இன்னும் இந்த பக்மார் ட்ரெயிலு 12 கிலோமீட்டர் அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க. அந்த ட்ரெக்கிங்லாம் எப்படின்னு தெரில. இது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ட்ரெக்கு. ஆனால் அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே ஒருத்தவங்க வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. ஏதாவது சைட்டிங்ஸ் கிடைக்கிது, வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். இந்த மானை தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு மான். இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வைல்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறேன். பைசன் பார்த்தேன், ஆனால் பைசன் ஓடிடுச்சு. என்ன இந்த மானை வந்து ட்ரெக்கிங்கில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம். இந்த மான் மட்டும் தனியாக இருக்குங்க, என்னன்னு தெரியலையே. நம்ம ஒரு நாள் இங்கே ரூம் எடுத்து தங்கி இந்த காலையில் ஏர்லி மார்னிங்கு அந்த பேர்டு வாட்சிங் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெக்கிங் போகணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஏர்லி மார்னிங் சைட்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். டாப் ஸ்லிப் நீங்கள் வந்தீங்கனாலே எப்போவுமே இந்த காட்டுப்பண்ணியை பார்க்கலாம். இந்த காட்டுப்பண்ணின்னு இல்லை, பொதுவாக அந்த இடத்துல நிறைய காட்டுப்பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா உட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. யாரையும் அட்டாக் பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனால் ரோட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரெக்கிங் வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல. ஒரே ஒரு பைசன் தான் பார்க்க முடிஞ்சது, அதுவும் ஓடிடுச்சு. மற்றபடி ட்ரெக்கிங் வந்து உண்மையிலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பை சான்ஸ் உங்களுக்கு லக்கு ஏதாவது புலி, கரடி, சிறுத்தை ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். அது எல்லாமே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நம்ம இப்போ கிளம்புவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து லைட்டாக லைக் பண்ணி விடுங்க. பார்ப்போம். பாய்.